உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள். ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் புதன் மற்றும் சூரியன், கும்பத்தில் சுக்கிரன் மற்றும் சனி, மீனத்தில் ராகு. முதலில் மேசம். சூரியன் தசம கேந்திரத்தில் மகர ராசியில் நுழைந்திருப்பது அற்புதமான அமைப்பு. அரசாங்க அனுகூலங்கள், அரசாங்க அலுவல்கள் தடையின்றி நடைபெறும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் உயரும். சூரியன் மகரத்தில் இருப்பது மட்டும் இதற்கு காரணமல்ல. குரு சூரியனை பார்ப்பதும் சிறப்பான அமைப்பு. விருந்து, கேளிக்கை முதலிய அமைப்புகளுக்கு சுக்கிரன் உதவுவார். புதிய ஒப்பந்தங்கள் கலைஞர்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலை நிலவும். எதையும் சிந்தித்து பேசுவீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். பொறுப்புகள் அதிகரிக்கும். மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். பாக்கியஸ்தானத்தில் சனி இருப்பதால் ஒரு சில தொல்லைகள் வந்து சேரும். அவரை செவ்வாய் பார்ப்பதால் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சகோதர உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். அவ்வப்பொழுது தைரியம் குறையும். வேறு சிலரிடம் நம்பி ஒப்படைத்த வேலைகள் சரியாக நடைபெறாது. சந்திராஷ்டமம் 23/1/2025 இரவு 10:19 மணி முதல் 26/1/2025 காலை 8:12 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. அடுத்தது பரிகாரம். ஞாயிற்றுக்கிழமை சூரிய நாராயணனை வணங்குங்கள். செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்குங்கள். அடுத்தது ரிஷபம். அஷ்டம சூரியன் விலகுவது சற்று நிம்மதியை தரும். சுக்கிரன் தொழில் ராசியில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். வியாபாரம் நல்லவிதமாக நடக்கும். பொருளாதாரத்தில் இருந்த சிரமங்கள் குறையும். கொடுத்த கடன் வசூலாகிவிடும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் பாராட்டும்படியாக முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்புண்டு. நல்ல தொழில் வளர்ச்சி இருக்கும். அரச சலுகைகள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெருகும். அரசியல்வாதிகளுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பணிச்சுமை அதிகரிக்கும். மனதில் அவ்வப்பொழுது குழப்பங்கள் நிலவும். திட்டமிட்ட காரியங்கள் சரியாக முடியாத நிலை உருவாகும். சில காரியங்கள் பாதியிலே காரணமில்லாமல் நிற்கும். பரிகாரம். ஜென்மகுரு என்பதால் வியாழக்கிழமை ராகவேந்திரர் வழிபாடு நன்மை தரும். அடுத்தது மிதுனம். பாகிஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பது சிறப்பு. ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. பெரியோர்களின் ஆசிகள் உண்டு. காரணம், சுக்கிரன் 5க்கும் உரியவர். வேலையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். அவர்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார்கள். உள்ளத்தில் உற்சாகம் இருக்கும். இனிமையான பேச்சை கேட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். சூரியன் இந்த தை மாதம் முழுக்க 8ஆம் இடத்தில் இருக்கப் போகின்றார். முன் யோசனை இல்லாமல் செய்யும் காரியங்கள் மிகுந்த சிரமத்தை தரும். காதில் கேட்பதையெல்லாம் வெளியில் சொல்லி பிரச்சனைகளை வரவழைத்துக் கொள்ள வேண்டாம். வெளியில் சாப்பிடும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையுடன் சாப்பிடுங்கள். சரியில்லாத உணவினால் சில ஆரோக்கிய பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. பரிகாரம். வெள்ளிக்கிழமை தோறும் அருகிலுள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். அடுத்தது கடகம். 2 சர்ப்ப கிரகங்களும் நல்ல ஸ்தானங்களில் இருப்பதால் சரியான நேரத்தில் உதவி கிடைத்து சங்கடங்களை சமாளிப்பீர்கள். அடிக்கடி பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். விருந்து விழாக்கள் நடைபெற வாய்ப்புண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புண்டு. சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். வருமானத்தில் பற்றாக்குறை நீங்கும். சிலர் சொந்த தொழில் துவங்க நினைத்து செய்யும் முயற்சிகள் வெற்றி பெறும். பொது வாழ்வில் உள்ளவர்கள் மதிப்பும் மரியாதையும் பெறுவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். உறவினர்களும் நண்பர்களும் உதவியாக இருப்பார்கள். சூரியன் உங்கள் சப்தமஸ்தானத்தில் இருப்பதும் அஷ்டமஸ்தானத்தில் சனி இருப்பதும் சரியான அமைப்பு அல்ல. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் ஏற்படலாம். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமைவதில் சிரமங்கள் இருக்கும். 7ஆம் இடத்திலிருந்து சூரியன் ராசியை பார்ப்பதாலும் ராசியில் செவ்வாய் இருப்பதாலும் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவீர்கள். ஓய்வுக்கான அவகாசம் இல்லாமல் அலைச்சல் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் உடல்நிலை பாதிக்கும் என்பதால் கவனம் தேவை. பரிகாரம். சனிக்கிழமை அனுமனை வழிபடுங்கள். அடுத்தது சிம்மம். தை மாதம் முழுக்க சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் பிரவேசிப்பதால் உங்கள் முயற்சியை வெற்றிகரமாக மாற்றித்தரும். இதுவரை தாமதமான சில செயல்கள் பூர்த்தியாகும். நவீன கருவிகளை வாங்குவீர்கள்.
நினைத்த காரியங்கள் நடக்கும். உடன் பிறந்தவர்கள் உதவி செய்வார்கள். நண்பர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். புதனும் சூரியனோடு மகர ராசியில் இணைவதால் யோகங்கள் ஏற்படும். அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதும் சனியோடு சேர்ந்திருப்பதும் செவ்வாய் அவரை பார்ப்பதும் உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும். குறிப்பாக கணவன் மனைவி இருவருக்குள்ளும் மனச்சங்கடங்கள் ஏற்பட்டு குடும்ப அமைதி குறையலாம். கவனம் தேவை. அஷ்டம ராகுவும் 2ஆம் இடத்தில் உள்ள கேதுவும் இதை உறுதி செய்கின்றன. பேச்சில் கவனம் தேவை. பரிகாரம்: ராகு காலத்தில் துர்க்கையை வணங்குங்கள். அடுத்தது கன்னி. 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதும் 9ஆம் இடத்தில் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதும் சிறப்பான அமைப்புகள். உங்கள் செயல்களில் சில திருப்பங்கள் ஏற்படும். புதிய அனுபவங்களை பெறுவீர்கள். வெகுநாள் நீடித்து கொண்டிருக்கும் பிரச்சனை தீரும். வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். தொழிலில் சில தவிர்க்க முடியாத மாற்றங்களை எதிர்கொள்வீர்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம், துறை மாற்றம் கிடைக்க வாய்ப்புண்டு. திருத்தல தரிசனம் செய்யும் வாய்ப்புண்டு. குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். வேலையில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். அடுத்து என்ன செய்வது என்பதை யோசித்து குழப்பமான முடிவுக்கு உங்களை தள்ளும் கிரக அமைப்புகள் இந்த வாரம் இருக்கின்றன. ஜென்மத்தில் கேது, 7இல் ராகு, 6இல் உள்ள சுக்கிரன் இவர்களெல்லாம் இந்த குழப்பத்திற்கு காரணமாக அமையலாம். 6ஆம் இடத்தில் உள்ள சனி செவ்வாயின் பார்வையில் இருப்பதாலும் சுக்கிரனோடு இணைந்திருப்பதாலும் எந்த உதவியும் கிடைப்பதில் தாமதம் உண்டு. எனவே எதிலும் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். பொறுமை முக்கியம். 18/1/2025 முதல் 21/1/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: விநாயகரை வழிபடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வணங்குங்கள். உங்களது சிரமங்கள் குறையும். அடுத்தது துலாம். எந்த ராசிக்கும் ராசிநாதன் பலமடைந்தால் மற்ற கிரகங்களால் ஏற்படும் தீமைகள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும். அந்த வகையில் துலாம் நேயர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் பஞ்சம ராசியான கும்பராசியில் பலமடைந்திருக்கின்றார். எனவே குடும்ப உறவுகள், கணவன் மனைவி அன்பு இவையெல்லாம் சாதகமாக இருக்கும். கருத்து வேற்றுமை மறையும். வருமானமும் சிறப்பாகவே இருக்கும். கலைஞர்களுக்கு நல்ல வருமானம் உண்டு. பக்தி அதிகரிக்கும். திருத்தல தரிசனம் உண்டு. 6ஆம் இடத்தில் உள்ள ராகு பல்வேறு விதமான நன்மைகளை செய்வார். உங்கள் எண்ணங்களை பூர்த்தி அடைய செய்வார். குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த திட்டங்கள் வெற்றி பெறும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். தாய் வழி உறவுகளில் சில தவிர்க்க முடியாத கருத்து வேறுபாடுகள் இருக்கும். நம்பியவர்கள் கைவிட்டு விடுவார்கள். எச்சரிக்கை உணர்வு ஒன்றே உங்களை காப்பாற்றும். தேவையற்ற பேச்சுக்களாலும் செலவுகளாலும் கஷ்டங்கள் ஏற்படலாம். 21/1/2025 முதல் 23/1/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: மகாலட்சுமியை காலையும் மாலையும் தீபமேற்றி வழிபடுங்கள். மகத்தான வாழ்க்கை கிடைக்கும். அடுத்தது விருச்சிகம். சூரியன் 3ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் நிறைவேறும். முக்கியமான பொறுப்புகளை முடிப்பீர்கள். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். ராசிநாதன் பாகிஸ்தானத்தில் இருப்பதும் நல்ல அமைப்புதான். இருந்தாலும் அவர் நீசமாக இருப்பதால் முன் யோசனையுடன் செயல்பட வேண்டும். அவசரம் கூடாது. 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கும் கேது உங்களுடைய உற்சாகத்தை தூண்டும். சிந்தனையை கூர்மையாக்கி சிறப்பாக செயல்பட வைக்கும். பேச்சினால் விஷயங்களை சாதித்துக் கொள்வீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம் தேவை. நீங்கள் எதிர்பார்த்தது போல் சில விஷயங்கள் நடக்காததால் குடும்ப உறுப்பினர்களோடு கருத்து வேறுபாடு கொள்வீர்கள். அதனால் குடும்பத்தில் சிறு சச்சரவுகள் ஏற்படலாம். மேலதிகாரிகளோடு புரசல்கள் வேண்டாம். சிறிய அலட்சியங்களும் கவனமின்மையும் கஷ்டத்தை தரும். 23/1/2025 முதல் 26/1/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: முருகனையும் மகாலட்சுமியையும் வழிபடுங்கள். அடுத்தது தனுசு. அலைச்சலும் பிரயாணமும் உங்களை அலைக்கழித்துக் கொண்டிருந்த நிலை சற்று மாறுகின்றது. இதுவரை நீங்கள் போட்டிருந்த திட்டங்கள் நிறைவேறும் வாய்ப்பு காத்திருக்கிறது. முன் யோசனையுடன் செய்த காரியங்கள் பலனளிக்க தொடங்கும். அலுவலகத்தில் உங்கள் உதவியால் சில நன்மை பெறுவார்கள். அதனால் மகிழ்ச்சியும் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். நினைத்த இடமாற்றம் கிடைக்கும். வியாபாரம், தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்புண்டு. 3ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரன் உங்களுக்கு நல் வாழ்வை தருவார். சுபகாரிய முயற்சிகள் பலிக்கும். தொழிலிலும் வேலையிலும் இருந்த குறுக்கீடுகள் அகலும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு.
இடம், வீடு முதலியவற்றில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு நிதானம் அவசியம். சில ஒப்பந்தங்கள் உங்கள் கை நழுவி செல்லும். ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம். ராசிநாதனே பலம் குறைவதால் நம்முடைய செயல்களே நம்முடைய துன்பங்களுக்கு காரணமாக அமையலாம். பரிகாரம்: முருகப்பெருமானை வழிபடுங்கள். அடுத்தது மகரம். 5ஆம் இடத்தில் குரு இருப்பதும் அவர் ராசியை பார்ப்பதும் ராசியில் இருக்கக்கூடிய சூரியனின் வெப்பத்தை குறைக்கும். 2ஆம் இடத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய சுக்கிரன் யோகத்தை வழங்குவார். பொருளாதாரம் முன்னேற்றமாகவே இருக்கும். குடும்ப உறவுகள் சரியாகவே இருக்கும். கொஞ்சம் கவனமாகவும் மென்மையாகவும் பேசினால் மிக எளிதாக உங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. எதிர்காலத்தை பற்றிய ஏற்பாடுகள் சுமூகமாகவே இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கலைத்துறையினர் ஓரளவு ஆதாயத்துடன் தொழில் நடத்தும் வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகளும் பொருளாதாரமும் ஒரு கட்டுக்குள் தான் இருக்கும். அதிர்ஷ்டத்தை விட உழைப்பை நம்ப வேண்டிய வாரம் இந்த வாரம். உணவு விஷயத்தில் மிகுந்த கட்டுப்பாடு தேவை. சர்ம வியாதிகள் தலை தூக்கும். தலைவலி முதலிய பிரச்சனைகள் அதிகரிக்கும். பரிகாரம்: சனிக்கிழமை நவகிரக சன்னதிக்கு சென்று பிரதட்சணம் செய்து வாருங்கள். அடுத்தது கும்பம். லாபஸ்தானத்தில் புதன் இருப்பது நல்ல அமைப்பு. ராசியில் சுக்கிரன் அமைந்திருப்பதும் பொருளாதார முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியான மனநிலையையும் செயல் ஊக்கத்தையும் காட்டுகிறது. ஓரளவு இந்த வாரம் அதிக சிரமமின்றி இனிமையாகவே செல்லும் என்பதற்கான கிரகநிலைகள் அமைந்திருக்கின்றன. கொடுத்த கடன்கள் வசூலாகிவிடும். நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். வேலை செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் உண்டு. கலைத்துறை சாதகமாக இருக்கும். ஆண்டு கிரகங்களான குரு, சனி, ராகு மற்றும் கேது முதலியவைகள் சாதகமில்லாமல் இருப்பதால் நீண்டகால திட்டங்களையும் முதலீடுகளையும் இப்பொழுது போடுவது உசிதமல்ல. செவ்வாய் வலிமையின்றி இருப்பதால் மன அழுத்தமும் குழப்பமான சிந்தனைகளும் தலைதூக்கும். அதை கட்டுப்படுத்தி கொண்டு தைரியமாக செயல்பட வேண்டும். சகோதர உறவுகளில் மிகுந்த கவனம் தேவை. குறிப்பாக ராசிநாதன் சனியை செவ்வாய் பார்ப்பது சிறப்பல்ல. சந்திராஷ்டமம் 18/1/2025 இரவு 9:15 மணி முதல் 21/1/2025 காலை 9:48 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நலம் தரும். அடுத்தது மீனம். 11ல் இருக்கும் சூரியன் உங்கள் மனதில் உற்சாகத்தையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் ஏற்படுத்துவார். அவரோடு புதன் சேரும்பொழுது இன்னும் சற்று வலிமை கூடி உங்கள் செயல்கள் வலிமை பெறும். கஷ்டங்கள் நீங்கும். நல்லவர்கள் உதவுவார்கள். தாய் வழி உறவு கை கொடுக்கும். திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். புதிய வாகனம் வாங்குவீர்கள். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். சுறுசுறுப்பு கூடும். ஆத்ம பலம் அதிகரிக்கும். பிரச்சனைகள் தீரும் வழி பிறக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். பாலைவனத்தில் கிடைத்த தண்ணீரைப் போல இந்த வாரம் சற்று ஆறுதல் தரும் வாரமாக அமைந்திருக்கும். ஆயினும் பெரும்பாலான கிரகநிலைகள் இன்னும் முழு சாதகமாக மாறாததால் இருப்பதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதும் எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு காத்திருப்பதும் நல்லது. சந்திராஷ்டமம் 21/1/2025 காலை 9:49 மணி முதல் 23/1/2025 இரவு 10:18 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் எக்காரணத்தை கொண்டும் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்க்கையை வணங்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.